சொல்லப்படுகிறது. என்ன நாள்? உடன்படிக்கை. யாரோடு உடன்படிக்கை? ஆண்டவரோடு. ஆண்டவர் நம்மோடு செய்கிற உடன்படிக்கை. இப்படி ரெண்டு பேருக்கு நடுவிலான உடன்படிக்கையாக, அந்த உடன்படிக்கை நாளாக இது இருக்கிறது. எனவே இந்த நாளை நாம் நினைக்கிற பொழுது இது என்ன மாதிரி நாளாக இருக்கிறது? ஒரு வருஷத்தை நாம் என்ன பண்ணிட்டோம்? கடந்து வந்துவிட்டோம். நம்முடைய வாழ்வில ஒரு ஆண்டு முடிந்து போனோம். நான் இது வேற மாதிரி சொல்றது, என்னுடைய காலத்துல, எனக்கு குறிக்கப்பட்டிருக்கிற காலத்துல ஒரு வருஷம் குறைந்து விட்டது. அப்படின்னா எனக்கு இன்னும் அவகாசம் கொஞ்சமா இருக்கு. அப்படித்தாங்க நம்முடைய அழைப்புக்கான காலம் குறைந்திருக்கிறது. ஆண்டவருடைய வருகைக்கான காலம் மிகவும் நெருக்கமா இருக்கிறது. மொத்தத்துல சிங்காசனத்துக்கு முன்பாக ஒவ்வொருத்தரும் நிற்பதற்கான சமயம் மிகவும் நெருங்கி இருக்கிறது. அந்த இடத்துல நாம் நிச்சயமாய் ஒருவரும் தப்பாமல் நிற்க வேண்டியவர்களாய். என்னால இப்ப முடியாது, என்னால இப்ப முடியாதுன்னு சொல்வதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை. அப்படி நாம் கட்டாயம் நிற்க வேண்டியவர்களா இருக்கிற நிலைமையில ரெண்டு சம்பவித்திருக்கிறது. ஆனால் ரெண்டுல ஒன்றுதான் நமக்கு சம்பவிக்கும். என்ன? மத்திய 25:34 சொல்லுகிறபடி, வாசிக்காதீங்க, 25:34 சொல்லுகிறபடி ஆண்டவர் நம்மிடத்தில், இன்னும் சொல்ல போனால் என்னிடத்துல அவர் என்ன சொல்லுவார்? வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, அப்படி என்று சொல்லி எனக்கு ஒரு அழைப்பு கொடுத்தார். அப்படி இல்லை என்றால் 35:41 சொன்னது போல என்னை விட்டு அகன்று போங்கள். 25:41 சொன்னது போல என்னை விட்டு அகன்று போங்கள் என்கிற கோபமான சொல் கூட எனக்கு தரப்படலாம். ஆனால் நான் அதை என்ன பண்ணல, விரும்பல. வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே என்று ஆண்டவர் என்னை அழைக்கணும். அதுதான் எனக்கு ரொம்ப ஆசை. ஆனால் இந்த ரெண்டுல ஏதோ ஒன்று நடக்க போகிறது. அப்படியானால் அவரோடு ஒரு நல்ல தொடர்பு நமக்கு இருந்தால் ஒழிய இந்த ஆசீர்வாதமான வாக்கு நமக்கு கொடுக்கப்படாது. அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அப்ப ஆண்டவரோடு எனக்கு ஒரு நல்ல விதமான தொடர்பு, பக்கத்து வீட்டுல, குடும்பத்துக்குள்ள, மற்றவர்களோடு என்ன இல்லை, நம்ம சொல்றோம்ல, கொஞ்சம் கூப்பிடாங்க நான் பேச அப்படின்னு சொல்றோம்ல. ஏன்? நல்ல தொடர்பு, பேச்சுவார்த்தை. அப்போ நமக்கும் ஆண்டவருக்கும் நடுவில் ஒரு சிறந்த விருப்பமுள்ள ஒரு மகிழ்ச்சியான ஒரு தொடர்பு இருக்கணும், கம்யூனிகேஷன் இருக்கணும். அப்படி இருந்தாதான் நமக்கு ஆசீர்வாதம் மிக்க அழைப்பு பலிதமாகும். இந்த கடந்த வருஷத்துல அப்படிப்பட்ட ஒரு நல்ல தொடர்பு எனக்கும் கடவுளுக்கும் இடையிலே இருந்ததா? இருந்தது என்றால் நல்லது. அப்ப நான் அவரிடத்துல தினந்தோறும் பேசினேன்னா, அவர் என்னிடத்துல தினந்தோறும் பேசினாரா? நாங்கள் இருவரும் பேசி பேசி மகிழ்ந்தோமா? அவருடைய குரலிலே, அவருடைய சத்தத்தில நான் மகிழ்ச்சி கொண்டேனா?